பையன் எல்லா கட்சி சார்ந்தவங்களும் வந்து பாருங்க, உங்க படுற கஷ்டத்தை தெரியும். 22 வருஷமா கஷ்டப்படுற இவங்க நம்ம நாட்டு மக்கள் தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே, இல்ல வெளியிருந்து வந்த அகதிகளா? தமிழ்நாட்டு சேலத்துக்குள்ள இந்த பணமர்த்தப்பட்டு ஒன்றியத்தில் அகதிகளா இருக்காங்க. விவசாயி நம்ம அழுவும் போது உயிரே போயிடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே சாப்பாடு போற தெய்வம் அவங்க தான். அவங்க இன்னைக்கு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க 22 வருஷமா. பணமர்த்தப்பட்டு ஏரியில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு நீர்நிலையை ஆக்கிரமித்து விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அகற்றுகிறேன் என்ற போர்வையில் அத்திப்பட்டி சூரியூரை சேர்ந்த விவசாயிகள் இவங்க வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலமாக இங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான கிணறுகள் இருக்கு. அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த எவிசன் செய்த வந்த அதிகாரிகள் அந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பார்களை வெளியேற்றுவதற்கு பதிலாக இவர்களையும் சேர்த்து வெளியேற்றிவிட்டு அவங்க சொல்லும் போது கேட்டால் ரொம்ப எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. போலீஸை வச்சு மிரட்டி அடித்து அவ்வளோ கொடுமைகளை செய்து எங்களை விரட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டியம்மா, அந்த ஒரு 70 வயசு இருக்க அந்த பாட்டியம்மா சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த மக்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், தவறுதலாக இந்த இவர்களை அகற்றிவிட்டார்கள். 22 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கும் இந்த விவசாயிகளுக்கு அவர்களின் இடத்தை ஒரு குழு அமைத்து, அவங்க சொல்றதான் சொல்றாங்க, ஒரு குழு அமைத்து அந்த குழு உண்மைத்தன்மையை அறிந்து எங்களுக்கான விவசாய நிலத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். நாங்கள் அந்த கிணறு வெட்டுவதற்காகவும் மின்சார பல்வேறு செலவுகளை கடன் வாங்கி செலவு செஞ்சிட்டோம், இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கிறோம், இந்த அரசு திரும்பி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இங்க இருக்கும் அதிகாரிகள் உடனடியாக இது ஒரு குழுவை ஏற்பாடு செய்து உண்மை அறியும் குழு, இங்க இருக்கிற மக்களையும் அதுல நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க, இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி கையில வச்சிருக்காங்க. அவர்களையும் இந்த குழுவில் இணைத்து இதற்கு உடனடியாக தீர்வு ஏற்படுத்தி கொடுத்து 22 வருஷமா இந்த இடம் எந்த பயன்பாடுமே இல்லை. வரும்போது எனக்கு ஒரு வழிகாட்டினாங்க, அதான் ஓடை 2 ஓடை போயிட்டு இருக்கு, 2 ஓடை, இதை அந்த ஓடையை விட்டு இந்த இடத்துல ஓடையே இல்லை, இந்த வழியாக தண்ணீர் வரும் என்று தவறுதலாக அவர்கள் அதிகாரிகள் இந்த இடத்தை தேர்வு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள்கள் எல்லாமே எல்லா கருத்துக்களையும் சொன்னாங்க. இவெல்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டோம். அதனால் உண்மையிலேயே சொல்றேன், அங்க இருக்கிற இயற்கையான ஓடை வழியாக தண்ணீர் இந்த இடத்துல ஓடையே இல்லை. ஓடையும் ஆற்றையும் செயற்கையாக ஏற்படுத்துவது ரொம்ப கடினம். அந்த இயற்கையான இடத்துல விட்டுட்டு இங்கேயே இந்த இடத்துல தேர்வு செஞ்சாங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. நாங்களும் சுத்தி பார்த்தோம், கிணறுகள் இருக்கு, எல்லாம் பாலடைஞ்சு போய் கிடக்குது. அதனால தயவு செய்து உடனடியாக ஒரு குழு அமைத்து இவர்களின் விவசாய இடத்தை மீட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோலைவனமாக இருந்த இடங்கள்லாம் பாலைவனமா இருக்கு. தயவு செய்து அதிகாரிகளும் பொதுமக்கள் அனைவரும் கூட வந்து பாருங்க, உங்களுக்கு அரசியல்வாதிகள் எல்லாருமே வாங்க, தயவு செய்து வந்து பாருங்க. உடனடியாக இந்த குழு அமைத்து இந்த விவசாய நிலத்தை மீட்டு தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.